ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கர்தானா பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. போன வீடியோவில் சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கர்தானா பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், இதுதான் கர்தானா பீட். இந்த கர்தானா பீடில் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. பிங்க் கலர் இருக்குது, ப்ளூ இருக்குது, சில்வர் இருக்குது, காப்பர் இருக்குது. இந்த கலர்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக க்ரீன் கலரில் கர்தானா பீட் எடுத்துக்கிறேன். கர்தானா பீட்னு சொல்லுவாங்க, கட் பீட்னு சொல்லுவாங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்காக 23, 24 இந்த நீடில் ஏதாவது ஒரு நீடில். இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் த்ரெட் கிளாத் கலர்லேயே எடுத்துருக்கேன். நான் எண்டில் நாட் போட்டுட்டு இப்போது கீழே இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணோமோ அதே மாதிரி தான். சுகர் பீட் வந்து ரெண்டாக ஸ்டிச் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தேன். கர்தானா பீடை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மெத்தட் தான் நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அதில் வந்து நம்ம ரெண்டு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணோம். கர்தானா பீட் வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த வீடியோவில் பிகினர்ஸாக இருக்க உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்ததும் எண்டில் வந்து நாட் போட்டுருங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சுகர் பீட்ஸுக்கு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சி காட்டினேன்ல, அதே மாதிரி இந்த கட் பீட்க்கும் நீங்கள் வந்து ஷேப்ஸ் எல்லாம் போட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு கலரில் நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து லைன்ஸ் தான் போடணுன்னு கிடையாது. நீங்கள் வந்து வேறு ஒரு பீடு, சுகர் பீட்ஸு, கர்தானா பீடு இதெல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு டிசைன் கூட போட்டு பார்க்கலாம். ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக போடுங்க. இப்போ நீங்கள் கர்தானா பீட்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து பொறுமையாக எடுங்க. ஏன்னா கர்தானா பீடில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு த்ரெட்டை வந்து வேகமாக இழுத்தீங்கன்னா த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். அதனால் பொறுமையாக வெளியே எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. எண்டில் வந்து நீங்கள் நாட்லாம் போடுவீங்கள்ல, பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாட் போட்ட உடனே இந்த மாதிரி த்ரெட்டு வந்து வெளியில் வந்து நீட்டிட்டு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்துக்கு அடிப்பக்கத்தில் இருந்து நீடியில் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்த உடனே அந்த வெளியே இருக்கிற த்ரெட்டை வந்து அந்த ஹூக் மாதிரி இருக்குல்ல நீடியில், அந்த ஹூக் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் மாட்டிட்டு அடிப்பக்கமாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வெளியில் வந்து த்ரெட்டு தெரியாது. ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரி த்ரெட்டு தெரிஞ்சுதுன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். நீங்கள் வந்து எங்கே வந்து த்ரெட்டு நாட் போட்டிருக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு வெளியிலலாம் ஒன்றும் தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த கர்தானா பீட் பாருங்களேன், பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக கிளிட்டர் எஃபெக்டோடு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இந்த கர்தானா பீட்லாம் வந்து ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கே கிளிட்டராக ஷைனிங்காக இருக்குது. இந்த கர்தானா பீட் வச்சு சிம்பிள் டிசைன் போட்டால் கூட அது கொஞ்சம் கிளிட்டராக தெரிகிறனால கொஞ்சம் கிராண்ட் லுக் வந்து கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கர்தானா பீட் தான் வந்து ப்ளவுஸ்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு கர்தானா பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா சுகர் பீடோட சேர்த்து வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஒரு சுகர் பீட் ஒன்று லோட் பண்ணிக்கோங்க, ஒரு கர்தானா பீட் ஒன்று லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ரெண்டாக கூட ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றா கூட ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா சுகர் பீட் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. கர்தானா பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீடோடு சேர்த்து பண்ணுறதுனால ரெண்டு பீடு, சுகர் பீட் ஒன்று, கர்தானா பீட் ஒன்று, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்டர்லலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் நிறைய டிசைன்ஸ் க்ரியேட்டிவாக போட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.